ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா இதுவானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் வீட்டில் அரைச்சி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பிடி கொத்தமல்லி தழை எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கறி வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மட்டன் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வந்து உருளைக்கிழங்கையும் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ்ஸு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளியும் அப்புறமா 4, 5 முந்திரியும் போட்டு அதில் ஒரு பீஸ் பட்டை, லவங்கம்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி இப்போது ஊற்றிருக்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு கரெக்டாக 6 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி குழம்பு செட் ஆகிட்டுருக்கும். அதில் வந்து லைட்டாக பெப்பர் தூளும் திரும்பவும் ஒரு பிடி கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கம்ம கம்மன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து ராகி முத்தை அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.